தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏதோ இந்த வேளையில நாம் அனைவரும் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக ஆண்டவரை போற்றி புகழ இந்த ஜெப இறை வழிபாட்டு ஆராதனையிலே பக்தியோடு கலந்து கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டுடைய அருளையும் ஆண்டுடைய இரக்க பெருக்கத்தையும் நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனம் 20 கூறுகிறது, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடியிருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இயேசுவின் வல்லமையுள்ள இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே நம்முடைய வாழ்விலே நமக்கு புதுமைகளை செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்விலே நமக்கு ஆசீர்வாதங்களையும் அருளையும் அள்ளி தருகின்ற இயேசுவின் நாமத்திலே நாம் அனைவரும் இங்கே கூடியிருந்து இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்றோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே அன்புள்ளவர், இயேசுவே அன்புள்ளவர், இயேசுவே அரவணைப்பவர், இயேசுவே அரவணைப்பவர், இயேசுவே புதுமை செய்பவர், இயேசுவே புதுமை செய்பவர், இயேசுவே புகழ்ச்சிக்குரியவர், இயேசுவே புகழ்ச்சிக்குரியவர், இயேசுவே மாட்சிக்குரியவர், இயேசுவே மாட்சிக்குரியவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே ஆறுதல் தருபவர், இயேசுவே ஆறுதல் தருபவர், இயேசுவே இரக்கம் உள்ளவர், இயேசுவே இரக்கமுள்ளவர், இயேசுவே கனிவுள்ளவர், இயேசுவே கனிவுள்ளவர், இயேசுவே பரிவுள்ளவர், இயேசுவே பரிவுள்ளவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே வாழ்வு தரும் உணவர், இயேசுவே வாழ்வு தரும் உணவு, இயேசுவே உயிருள்ள உணவர், இயேசுவே உயிருள்ள உணவு, இயேசுவே வாழ்வின் வழி, இயேசுவே வாழ்வின் வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே சத்தியம், இயேசுவே உண்மை. இயேசுவே உண்மை. ஹalleluya, 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 ஹalleluya,
உன்னதர். இயேசுவே உன்னதர். இயேசுவே கடவுளின் மகன். இயேசுவே கடவுளின் மகன். இயேசுவே விண்ணகத்தில் இறங்கி வந்தவர். இயேசுவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர். இயேசுவே உயிருள்ள வார்த்தை. இயேசுவே உயிருள்ள வார்த்தை. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை இயேசுவை போற்றுகிறோம். புகழ்கிறோம். இயேசுவே உம்மை இயேசுவை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நேரமானது ஆண்டவரை நாம் அனைவரும் நம்முடைய நாவாலும் நம்முடைய உள்ளத்தாலும் நம்முடைய மனதாலும் அவரை போற்றி புகழ இதோ இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு கொடுத்தது போல நம்முடைய மத்தியிலே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு தங்கி உங்களை நான் அன்பு செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய அன்பு கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மக்களோடு உடன்படிக்கை செய்தார். எனவே இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய அந்த பேழையை, அந்த ஒரு உடன்படிக்கை பேழையை, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நிறைந்த அந்த ஒரு பேழையை அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவர்கள் தூக்கி சென்றார்கள். ஆண்டவருடைய பேழைக்கு முன்னால் மக்கள் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து, ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே, எங்கள் நேசரே என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் துதித்து ஆர்ப்பரிப்போடு அவர்கள் பாடினார்கள். ஆண்டவர் முன்னால் அவர்கள் ஆடினார்கள். இதோ இந்த நேரத்தில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நம்முடைய மனதிலிருந்தும் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவரை இந்த பாடல் வழியாக குதூகலம், குதூகலம் என்பது மகிழ்ச்சியினுடைய ஒரு உச்சகட்டம் தான் குதூகலம். அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த ஒரு மகிழ்ச்சியானது, இந்த ஒரு குதூகலமானது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு இந்த உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதைத்தான் குதூகலம் என்று கூறுகின்றோம். எனவே இப்பொழுது நாம் அனைவரும் குதூகலம் கொண்டாட்டமே என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய சன்னதியிலே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அவரை இந்த பாடல் வழியாக மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே துதித்து பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சந்நிதானத்தில்
என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே, என் நண்பரே, என் நண்பரே, என் நண்பரே, என் அன்பரே, என் அன்பரே, எனக்குள் இருப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை அன்பு செய்கிறவரே, என்னை தேற்றுபவரே, எனக்கு புதுமைகள் செய்பவரே, என்னுடைய நோய்களிலிருந்து எனக்கு முழுமையான சுகத்தை கொடுக்கிறவரே, கடவுளுடைய மகனே, இறைவனே, என் ஆண்டவரே, என் மீட்பரே, என் மெஸ்ஸியாவே, உலகின் பாவங்களை போக்கக்கூடிய ஆண்டவராகிய செம்மறியே, ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாவை நீதாமே பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய நாவினால் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை துதிப்பதற்கு ஆண்டவரே நீதாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லமையை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆவியின் வல்லமையால் நீதாமே ஆற்றலை கொடுத்து ஆண்டவரே ஆவியின் வரங்களினால் அற்புதமான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள், துணி புகழ்ச்சி வார்த்தைகளால் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை, உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தை ஆண்டவரை துதித்து அப்படியே நாங்கள் மேலே எழுப்பும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியின் அக்கினியினால் நீதாமே நிரப்புவீராக. ஆண்டவரே, இதோ எங்களுடைய நாவுகள் ஆண்டவரே கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய நாவினால் பல அசுத்தமான வார்த்தைகளை பேசி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை போற்ற முடியாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதோ இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஆவியினால் நீதாமே எங்களுக்கு அந்த பரவச பேச்சை கொடுத்துள்ள ஆண்டவரே, அந்த ஒரு எங்களுடைய நாவினால் ஆண்டவரை உண்மை முழுமையாக துதிப்பதற்கு நீதாமே ஆற்றலை கொடுக்கும்படியாக தேவாதி தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நேசரே, என் நேசரே, என் தேவனே, என் இயேசுவே, என் இயேசுவே, எனக்குள்ளாக இருந்து என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பவரே, உலகத்திற்கு மீட்பை கொடுத்தவரே, நோயாளிகளை சுகப்படுத்தியவரே, ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்முடைய மீது விசுவாசம் வைத்து உம்மை முழுமையாக நம்பி ஆண்டவரே எதை நாங்கள் கேட்கிறோமோ அந்த ஒரு காரியங்களை நீதாமே ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கின்ற ஆண்டவரே, விசுவாசத்தோடு கேள், நம்பிக்கையோடு கேள், இடைவிடாது நீ ஜெபித்து என்னிடத்திலே கேட்பாயானால் உனக்கு உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லி கூறியிருக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பது எங்களுக்கு எவ்வளவு நலம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஆண்டவரே, நீர் கூறியிருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நீர் கூறினீர். ஆண்டவரே, அதோ அந்த இரண்டு சீடர்கள் எம்மாவுஸ் பாதையிலே சென்ற பொழுது அவர்களோடு வழி நடுவிலே நீதாமே சென்று அவர்களோடு அவருடைய இல்லத்திலே தங்கினீரே, உம்மை கண்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை தம்முடைய இல்லத்திலும் தம்முடைய வாழ்விலும் பெறாத மக்கள், விரும்பாத மக்கள் யாரும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோடு தங்கம் என்று சொல்லி நாங்கள் உண்மை இந்த நேரத்தில் துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு உன்னோடு இருக்கின்ற பொழுது உன்னுடைய பாவங்கள் பறந்து போய்விடும். இயேசு உன்னோடு இருக்கின்ற பொழுது உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும். இயேசு உன்னோடு இருக்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவர் இயேசு உனக்கு வாக்களித்த அந்த நிலை வாழ்வு உனக்கு உண்டு, உனக்கு மீட்பு உண்டு. இயேசுடைய பரிசுத்த நாமத்திலே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே அன்னை கன்னிமரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே பேறு பெற்றவளாக அவள் விளங்கினார். ஆண்டவர் அவளை முழுமையாக ஆசீர்வதித்தார். சகோதர சகோதரிகளே, எனவே நாம் அனைவரும் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது, நாம் அனைவரும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை தேடி நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விவிலியத்திலே, வேதாகமத்திலே நாம் அனைவரும் பார்க்கின்ற பழைய ஏற்பாட்டிலே தாவீது ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன், குள்ளன், ஒரு திறமை இல்லாதவன், தன்னுடைய உடல் அளவில் மிகவும் ஒரு பலம் இல்லாதவன். அந்த ஆடு மேய்க்கிற குள்ளனாக குட்டையாக இருந்த அந்த தாவீதை கடவுள் என்ன செய்கின்றார்? இஸ்ராயேல் மக்களுடைய அரசராக தேர்ந்தெடுக்கின்றார். அந்த தாவீது, ஆண்டவரே, நான் ஆடு மேய்க்கிறவன், நான் குட்டையானவன், நான் குள்ளமானவன், எனக்கு எந்தவித சக்தியும் கிடையாது, பலமும் கிடையாது, எப்படி நான் இந்த மக்களை நான் வழிநடத்த போகிறேன்? எப்படி இந்த மக்களை நான் ஒரு அரசனாக அவர்களை வாழ போகிறேன்?
என்று அவர் கூறிய பொழுது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நான் உனக்கு சக்தியை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை ஒரு பெரிய அரசராக, ஒரு வல்லமை உள்ள ஒரு அரசராக ஆசீர்வதித்தார். அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக, தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீரே என் பலம், நீரே என் சக்தி என்று சொல்லி கோலியாத்து ஒரு பெரிய படை வீரனையே தாவீது என்ன செய்தார்? கொன்றொழித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த தாவீதுக்கு ஆண்டவர் எல்லாமுமாக இருந்தார், ஆண்டவர் அதிசயமாக இருந்தார், ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருந்தார். அந்த தாவீது என்ன செய்கின்றான்? ஆண்டவருடைய வேலைக்கு முன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்னால் அவன் நடனமாடி ஆண்டவரை போற்றி துதித்து அவன் ஆண்டவருக்கு பாடல் பாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ இந்த நேரத்தில் இந்த துதி புகழ்ச்சி பாடல் வழியாக நடனமாடி ஆண்டவரை நான் சோதரிப்பேன், தாவீதை போல என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை சோதரிப்பேன் என்று சொல்லி நாம் அனைவரும் ஆண்டவரை துதிப்போம். தாவீதை போல நடனமாடி அப்பா
நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, எனக்கு இனிய பிள்ளைகளே, என்னோடு நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களோடு நான் இருக்கிறேன். மனமுடைந்து மனமுருகி என்னிடத்தில் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் வீழ்ச்சியோடும் ஆண்டவரே, கலக்கத்தோடும் துன்பங்களோடும் மன உளைச்சலோடும் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கதான் எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் வெறும் மண், நாங்கள் களிமண். ஆண்டவரே, நீரே இந்த களிமண்ணை ஒரு பாத்திரமாக செய்யக்கூடிய குயவனாக இருக்கிறேன். ஆதாமை படைத்தீரே, ஏவாளை படைத்தீரே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களையும் படைப்புகளையும் தாவரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் படைத்தீரே. எல்லாம் உமக்கு அடிபடுகின்றன, எல்லாம் உமக்கு சாஸ்தாங்கமாக விழுந்து போய் ஆராதிக்கின்றன. பரிசுத்தர் 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 உலகின் தேவனாகிய ஆண்டவர், புகழ்ச்சிக்குரியவர், வல்லமைக்குரியவர். ஆண்டவரே, எங்களுடைய புகழ்ச்சிக்குரியவரே, இதோ இந்த துதி புகழ்ச்சி வழியாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்திலே வந்திருக்கின்றீர், நீர் எங்களோடு இருக்கின்றீர். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது, எங்களுடைய உடலிலே இருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தை வழியாக நீர் எங்களை சந்திக்க இருக்கின்றேன். இயேசுவினுடைய உயிருள்ள வார்த்தை நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ள இருக்கின்றது. இயேசு தன்னுடைய வார்த்தை வழியாக தன்னுடைய மக்களை அவர் சந்தித்தார். அந்த வார்த்தை வழியாக அவர் பல புதுமைகளை செய்தார் என்று சொல்லி நாம் அனைவரும் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் அனைவரும் வாழக்கூடிய மக்களாக, உண்மையான விசுவாசிகளாக வாழ ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவருக்கு மகிமை. அக்காலத்தில் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் துயரங்கள், வியாகுலங்கள் என்ற மைய கருத்திலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம்.
இந்த சிந்தனையானது துன்பம் என்றால் என்ன, வியாகுலங்கள் என்றாலும் ஒன்றுதான். மரியா அடைந்த வியாகுல மேரி, வியாகுலம் துன்பங்கள், மகனுக்காக தான் பெற்ற துன்பங்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ என்ற ஒரு கலைஞன் வடித்த மிகவும் தத்ரூபமான ஒரு சிற்பம்தான் பீட்டா என்பதாகும். இந்த சிற்பத்தில் இயேசுவின் இறந்த உடலை தாய் மரியா தன்னுடைய மடியில் வைத்திருப்பார். இந்த சிற்பத்தை அவர் வடிவமைத்துவிட்டு மக்களுடைய பார்வைக்கு அதனை வைத்திருந்தார். அதை பார்த்த நிறைய பேர் பாராட்டி சென்றார்கள். ஆனால் ஒரு சிலர் அவற்றை பார்த்து ஒரு சில அந்த வடித்த அந்த சுரூபத்தை பார்த்து வேறு விதமாக பேசினார்கள். எப்படி பேசினார்கள் என்றால், சிற்பத்தில் மரியாவின் முகத்தில் இயேசுவை இழந்த கவலை தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அவர் மிகவும் இளமையாக இருப்பது போன்று தெரிகின்றார் என்று அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். நிறைய பேர் அதை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, வியந்து போனார்கள். ஒரு சிலர் மரியாவுக்கு அந்த சோகம் என்பது முகத்தில் இல்லை, மிகவும் இளமையாக இருக்கின்றார். இழந்த ஒரு சோகம், தன் மகனை இழந்த ஒரு சோகத்தில் அந்த முகம் இல்லை. மேலும் அவர் மிகவும் இளமையாக காணப்பட்டார் என்று இருப்பது போல் தெரிகிறது என்று விமர்சனம் செய்தார்கள். அவருடைய விமர்சனத்தை கேட்டுக்கொண்ட அந்த மைக்கேல் ஆஞ்சலோ என்பவர் நன்றாக படம் வரையக்கூடியவர், ஆர்டிஸ்ட், படம் வரையக்கூடியவர். அவர் இவ்வாறு பதில் சொன்னாராம்: மரியாவின் முகத்தில் துக்கமோ வேதனையோ தெரியாமல் இருப்பதற்கு காரணம் அவர் இயேசுவின் இழப்பினால் துக்கப்படவில்லை, இயேசுவை இழப்பினால் தூக்கப்படவில்லை என்று அர்த்தம் கிடையாது. மாறாக தன்னுடைய மகன் உயிர்த்தெழுவார் என்ற எதிர்நோக்கோடு இருந்தார். அதனால்தான் அவருடைய முகத்தில் துக்கமோ வேதனையோ தெரியவில்லை. மேலும் மரியா இளமை தோற்றத்தோடு இருந்தார். அதனால்தான் அவருடைய முகத்தில் துக்கமோ வேதனையோ தெரியவில்லை. மேலும் மரியா இளமை தோற்றத்தில் இருப்பதற்கு காரணம் அவருடைய தூய்மையும் மாசற்ற தன்மையும் தான் காரணம். ஆகவே அவையே மரியாவை இளமையோடு இருக்கச் செய்தது. இவ்வாறு அவர் பதில் சொன்ன பிறகு சிற்பத்தை அந்த சுரூபத்தை விமர்சனம் செய்தவர்கள் அனைவரும் மறைந்து விட்டார்கள். அதுதான் அது வரலாற்று பின்னணியிலே பார்க்கும்போது வியாகுல அன்னையின் விழா 13ஆம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருவதற்கான வரலாறு இருக்கின்றது. அதுதான் 1221ஆம் ஆண்டு ஸ்கூனன் என்ற ஒரு இடத்தில் வியாகுல அன்னைக்கு என்று பீடம் ஒன்று எழுப்பப்பட்டது. அதன் பிறகு வியாகுல அன்னையின் பக்தி முயற்சிகளை சர்வைட்ஸ் சபையார் வளர்த்தெடுத்தார்கள். அப்புறம் 1727ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 13ஆம் பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் வியாகுல அன்னையின் விழாவை உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார். இந்த விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 1913ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் பக்திநாதர் இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள், அதாவது நாளை 15ஆம் நாள், அதாவது திருச்சிலுவையினுடைய மகிமை இந்த விழா, இன்றைய தினத்தில் திருச்சிலுவை மகிமை விழா, இந்த விழாவிற்கு அடுத்த நாளில் கொண்டாட பணித்தார். இவ்வாறு தோன்றியது தான் வியாகுல அன்னையின் பெருவிழாவாகும். அப்போ வியாகுலம் என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நமக்கு மிகவும் ஒரு துயரமான ஒரு செயல். மரியா அடைந்த துயரங்களை வியாகுலம் என்று சொல்லுகின்றோம். ஆக மரியா பார்க்கும்போது மரியான் வானதூதர் கப்ரியேலுடைய வார்த்தைகளுக்கு ஆம் என்று சொல்லி இறைவனின் திருவுள்ளத்திற்கு பணிந்து நடக்க தொடங்கியதிலிருந்து இறந்த இயேசுவை அடக்கம் செய்தது வரை அனுபவித்த வியாகுலங்கள், அதாவது துன்பங்கள் ஏராளம் ஏராளம். ஆனாலும் திருச்சபை மரியாவின் வியாகுலங்களை 7 என்று மட்டும் பட்டியலிட்டு இருக்கிறது. இப்போ நிறைய துன்பங்கள் அடைஞ்சிருக்காங்க, ஆனால் திருச்சபை 7 துன்பங்களை மட்டும் பட்டியலிட்டு இருக்கின்ற. எனவே
அவை என்னென்ற துன்பங்கள் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவது துன்பம் என்று பார்க்கும்போது சிமியோன் இறைவாக்கு. அதுதான் லூகாஸ் 2ஆம் அதிகாரம் 25 35 முடி அந்த வார்த்தைகளிலே வரக்கூடிய அந்த வார்த்தைகள். அதான் சொல்லுது, மரியா வானதூதர் கப்ரியேல் மரியாவும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான யோசேப்பும் குழந்தை இயேசுவை எருசலேம் திருக்கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க சென்றபோது அங்கிருந்த சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இதோ இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும். மரியாவை பார்த்து சொல்லுகின்றார். தாயை பார்த்து, இந்த குழந்தையின் தாயை பார்த்து சிமியன் சொல்கிறாரு, குழந்தையை கையில் ஏந்தி, உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிமியோனின் இந்த வார்த்தைகள் மரியாவின் உள்ளத்தில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கும். எப்படி என்றால், நீ பெற்றெடுத்த இந்த மகன், நீ வளர்க்கின்ற இந்த மகன், வளர்த்து கொண்டிருக்கும் இந்த மகன் இஸ்ரேலுடைய பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். அது மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும், நீ இந்த மகனை இழப்பாய் என்று சொல்லும் பொழுது மரியாவுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்திருக்கும், வியாகுலமாக இருந்திருக்கும், வேதனை ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் இயேசுவின் தாயாக இருப்பதால் துன்பங்கள் வரலாம் என மரியாவுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். எவ்வளவு சீக்கிரனுடைய மகனை நான் இழைப்பேன் என்று மரியாள் எதிர்பார்த்திருக்க மாட்டார். எனவே தான் சகோதரர், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மகனுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? பிறந்த குழந்தை இத்தனை நாட்கள் தான் உயிரோடு இருக்கும் என்று சொன்னால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் மரியாவை போன்று வியாகுலத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மரியாள் இப்படிப்பட்ட வியாகுலத்தை அனுபவித்தார் என்று விவிலியம் நமக்கு கூறுகின்றது. இரண்டாவது வியாகுலம் என்று பார்க்கக்கூடியது குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிச் செல்லுதல், ஓடுதல். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14 சொல்லுது, ஞானிகள் தன்னை ஏமாற்றி விட்டதை அறிந்து கொடுங்கோபம் கொண்ட ஏரோது குழந்தை இயேசுவை கொல்வதற்கு கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளையிடும் போது அந்த குழந்தை அந்த இவற்றை கனவின் மூலமாக தேர்ந்து கொண்ட யோசேப்பு மரியாள் இருவரும் குழந்தையை தூக்கி கொண்டு பெத்லெஹேமுக்கு எகிப்துக்கு ஓடுகின்றார்கள். ஆக பெத்லெஹேமில் இருந்து எகிப்திற்கு 600 கிலோமீட்டர் தூரம். 600 கிலோமீட்டர் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பாதி தொலைவு. அந்த 600 கிலோமீட்டர் தூரமும் அவர்கள் மலை காடுகளிலே நடந்து செல்ல வேண்டும். ஃபாரஸ்ட், மலை, ஆறுகள், ஏரிகள், அந்த மாதிரி எல்லாத்திலையும் கடந்து செல்ல வேண்டும். தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த தாயானவள் எப்படிப்பட்ட வியாகுலம், துன்பம் பாருங்க. அந்த பிறந்த பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று மரியாள் பட்ட துன்பத்திற்கு குறைவில்லை. அதிகமான வியாகுலங்களை மரியாள் சந்தித்தார். அது மட்டுமல்ல, அவ்வளவு தூரத்தையும் பயத்தோடும் வேதனையோடும் கழித்த மரியாவிற்கு இது ஒரு வியாகுலம்தானே. ஆக நம்ம பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது அனைத்தையும் இழந்து விட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை உயிர் பிழைத்தால் போகும் என்று நிலத்திலும் தாய்மார்களும் பெற்றோர்களும் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வியாகுலத்தை மரியாள் பெற்றிருந்தார். ஆக சிலுவை மூன்றாவதாக பார்க்கும்போது சிறுவன் இயேசு கோவிலில் காணாமல் போதல். அப்போ குழந்தையை தூக்கிட்டு எருசலேம் கோயிலுக்கு போகிறாங்க. காணிக்கையாக குழந்தையை அங்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். குழந்தை அங்கு அதை தான் அந்த தூய அல்ஃபோன்ஸ் லிகோரி சொல்லுகின்றார். மரியா அடைந்த வியாகுலங்களில் மிகவும் கொடியது இயேசு எருசலேம் கோயிலில் காணாமல் போனதான். ஏனென்றால் மற்ற வியாகுலங்களில் இயேசு மரியாவோடு உடன் இருந்தார். மற்ற துன்பங்கள்லாம் அடையும் போது இயேசுவோடு
மரியாவோடு இயேசு கூடவே இருந்தார், எனவே அவைகளை தாங்கிக் கொண்டார். ஆனால் இதில் இயேசு மரியாவோடு இல்லை. எருசலேம் கோயிலில் அவர் காணாமல் போனது மரியாவோடு இல்லை. ஏதாவது தவறு செய்து விட்டோமோ, அதனால்தான் இயேசு தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரோ என்று மரியா நினைத்திருக்கக்கூடும். அது அவருக்கு மிகப்பெரிய வியாகுலத்தை கொடுத்திருக்கும், வியாகுலமாக இருந்திருக்கும். அதுதான் தீய லிகோரி சொன்னது முற்றிலும் உண்மை. இந்த கோவிலில் காணாமல் போனது மரியாவிற்கு மிகப்பெரிய வியாகுலம்தான். பாருங்க, கோயிலில் போயிட்டு 2-3 நாள் அங்கே இருந்துட்டு தம்முடைய உறவினர் கூட வந்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு அவங்க வந்துடுறாங்க வீட்டிற்கு வந்த பிறகு குழந்தையை காணும். அந்த தாயினுடைய மனம் எவ்வளவு வருந்தி இருக்கும், எவ்வளவு துக்கத்தில் இருந்திருக்கும், எவ்வளவு துன்பமாக இருந்திருக்கும். எனவே அந்த மரியாள் அனுபவித்த வியாகுலத்தை பாருங்கள். குழந்தையை காணும் என்று ஓடி அலைகின்றார்கள். இன்று கூட நாம் செல்லுகின்ற இடங்களிலே பிள்ளையை காணும் என்றால், நம்முடைய பிள்ளைகளை காணும் என்றால் அலைகின்றோம், துடிக்கின்றோம், கதறுகின்றோம். பள்ளிக்கு சென்ற பிள்ளை திரும்ப வரவில்லையே, நம்மால் தாங்கிக் கொள்ள முடிகின்றதா? வேலைக்கு சென்ற பிள்ளைகள் திரும்ப வரவில்லையே, நம்மால் தாங்கிக் கொள்ள முடிகின்றதா? எப்படிப்பட்ட வியாகுலம்! இன்று ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றோர்களும் எப்படிப்பட்ட வியாகுலத்தை அனுபவித்து கொண்டு தானே இருக்கின்றோம். இந்த வியாகுலமெல்லாம் அன்னை மரியாளும் அனுபவித்தது தான். எப்படிப்பட்ட ஒரு துயரமான வியாகுலத்தை மரியாள் அனுபவித்தார். 4ஆவதாக இயேசு சிலுவையை சுமந்து செல்லுதல். அதான் லூகாஸ் 22:27 சொல்கிறாரு, கல்வர்களுக்கும் நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் கொடுக்கப்படும் சிலுவை சாவு. அவர் சிலுவை என்பது ஒரு மடமை, ஒரு அவமான சின்னம். அதை கல்வர்களுக்கும் நாட்டை காட்டி கொடுக்கின்றவர்களுக்கும் அவமானமாக அவர்கள் சிலுவையை தூக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தூக்க வேண்டிய ஒரு சிலுவையை என் மகன் எந்த ஒரு பாவமும் அறியாமல், எந்த ஒரு தவறும் செய்யாமல் பாவம் அறியாதனுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டதை நினைத்து மரியா மிகுந்த வேதனை அடைந்திருக்கலாம். தன் பிள்ளையை திடீர்னு ஒருத்தங்க திருடன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் போது எந்த தாயாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அது அவருக்கு மிகப்பெரிய வியாகுலமாக அமைந்திருக்கும். மரியாவுக்கு தாங்கிக்க முடியல. 5ஆவதாக சிலுவையின் அடியில் துணை நின்றது. யோவான் 19:41 மற்றும் 42 இதில் சொல்லுது, ஒரு குற்றவாளியை போன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் தன் மகன் இயேசுவை பார்ப்பதற்கு மரியாவுக்கு வேதனையிலும் வேதனையாக இருந்திருக்கும். 3 ஆண்டுகள் உடனிருந்து இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த சீடர்கள் ஓடி போனது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, இயேசுவிடமிருந்து எவ்வளவோ நன்மைகளையும் நலன்களையும் பெற்றுக்கொண்ட மக்கள் அவரை கை நெகிழ்ந்தது. இவற்றோடு சேர்த்து தன் மகன் இப்படி வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மரியா மிகுந்த வேதனை அடைந்திருப்பார். அது அவருக்கு பெரிய வியாகுலமாக இருந்திருக்கும் அல்லவா? தன் மகனை ஒரு குற்றவாளி என்று அந்த 3 ஆண்டுகள் உடன் இருந்தவர்கள், அவனோடு இருந்தவர்கள், அவனுடைய சுகத்தை அனுபவித்தவர்கள், அவனிடமிருந்து பயன்பெற்றவர்கள் அனைவரும் விட்டுவிட்டார்களே என்று ஒவ்வொரு தாயும் என் மகனோடு இருந்து என் மகன் அழிந்து விட்டான், அவன் அழிவுக்கு காரணமாக இருக்கின்ற செயலை என்னிடம் சொல்ல மறுத்து விட்டார்கள் அவருடைய நண்பர்கள் என்று எத்தனை தாய்மார்கள் துயரமாக இருந்திருப்பார்கள். அது பெரிய ஒரு வியாகுலமாக இருக்கும். என் பிள்ளையோடு சேர்ந்து நிறைய பிள்ளைகள் பயன்பெறுகின்றார்கள், அனைவரும் ஒன்றாக விளையாடுகின்றார்கள். என்னுடைய பிள்ளை தவறான வழிக்கு செல்லுகின்றது என்று அவர்களும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்களே ஒழிய, இன்று நான் பிள்ளையை இழந்த பிறகு எனக்கு தெரிய வருகின்றது, அதற்கு முன்பாக என் பிள்ளையை பற்றி யாரும் என்னிடம் எந்த குறையும் சொல்லவில்லையே, நான் தெரிந்திருந்தால் என் பிள்ளையை காப்பாற்றியிருப்பேனே என்று எத்தனையோ தாய்மார்கள் என்று கண்ணீர் விட்டு இந்த வியாகுலத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிதான் மரியாவும் தன்னுடைய பிள்ளையோடு இருந்து பயன்பெற்றவர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்களே, அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட சீடர்கள் ஓடிவிட்டார்களே, அவரிடம் பல குணம் பெற்றவர்கள், பேய்களை குணமாக்கி கொண்டவர்கள், பலவிதமான அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் அனைவரும் என் மகனை கை நெகிழ்ந்து விட்டு ஓடிவிட்டார்களே என்று நினைத்து பார்க்கும்போது மரியாவுக்கு எவ்வளவு வியாகுலமாக இருந்திருக்கும். சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட வியாகுலங்கள் நடந்து கொண்டு தானே இருக்கின்றது.
6வது வியாகுலம், இறந்த இயேசுவின் உடலை மடியில் கிடத்தி வைத்தல். யோவான் 19:40 சொல்கிறாரு, எருசலேம் திருக்கோயிலில் தன்னுடைய மகனை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த போது சிமியோன் சொன்ன உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவும் என்ற வாக்கு இங்கே நிறைவேறிவிட்டதை நினைத்து மரியா பெரிதும் வேதனைப்பட்டிருக்க வேண்டும். என் மகன் பிறந்தபோர் அந்த வார்த்தையை அவர் சொன்னாரே, உன் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்னாரே, அது இன்று நிறைவேறிவிட்டது. என் மகன் சிலுவையில் இருந்து என்னுடைய மடியில், அதுவும் என்னுடைய மடியில் மகன் உயிரோடு இல்லை, இறந்த மகனை மடியில் அவர் மடியில் கிடத்தி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அது மட்டுமல்ல சகோதர சொல்லே, இறந்த மகனின் உடலை இப்படியா சுமந்திருப்பது என்று மரியாவிற்கு இந்த நிகழ்வு பெரிய வியாகுலமாகத்தானே இருந்திருக்கும். பாராட்டி சீராட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளை இன்று நாம் இழந்துவிட்டு இறந்த பிறகு அந்த பிள்ளைகளை நினைத்து கொண்டிருக்கின்றோமே, அது இறக்கும் தருவாயிலும் இறந்த பிறகும் எவ்வளவு ஒரு வியாகுலமாக இருக்கும் பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு. 7வது வியாகுலமாக இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தல். இறந்த பெற்றோர்களை பிள்ளை அடக்கம் செய்யும் நிலைமை என்று இங்கே இறந்த தன்னுடைய மகனை தாயாகிய மரியா அடக்கம் செய்கின்றார். எப்பயுமே பிள்ளைங்க தான் பெற்றோர்களை அடக்கம் செய்வார்கள். அப்படிப்பட்ட அடக்கத்தை விட்டு பிள்ளைகளை பெற்றோர்கள் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு வியாகுலம், இந்த துன்பம் எவ்வளவு கொடூரமானது. நான் இறந்து விட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டுமே, அவன் இறந்து விட்டானே, அவனை நான் அடக்கம் செய்கின்றேனே என்று அந்த வியாகுலம் எவ்வளவு கொடூரமானது. இந்த கொடூரமான வியாகுலத்தை மரியாள் அனுபவித்தார். அதான் இறந்த பெற்றோர்களை பிள்ளை அடக்கம் செய்யும் நிலை மாறி இங்கே இறந்த தன்னுடைய மகனை தாயாகிய மரியா அடக்கம் செய்கிறார். உலகத்தில் இதைவிட கொடுமை என்ன இருந்திருக்கும்? மரியா தனக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வியாகுலத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். எல்லாவற்றையும் இறை திருவுளம் என தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, மரியாவை பொறுத்தளவில் பாடுகள்தான் பரலோகத்தின் நுழைவாயில் என்பது ஆழமான விசுவாசமாக இருந்திருக்கும். பரலோகத்திற்கான பாடுகள் தான் பரலோகத்திற்கான வாயில். அது மட்டுமல்ல, ஆழமான விசுவாசம். அதனால் அவர் எல்லா துயரங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே மரியாள் அனைத்து துயரங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த மரியாளுடைய 7 வியாகுலங்களை பார்க்கும்போது நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளே? அதுதான் வியாகுல அன்னையினுடைய இந்த வியாகுலங்களை எல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது இதை மரியாளுடைய அன்னையை துன்பங்களை அவரை போல துன்பங்களை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக வேண்டும். கடவுளின் திட்டம் நிறைவேற நம் முழுமையாக நம்மை ஒப்படைத்து அந்த துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசுவுக்காக, மரியா இயேசுவுக்காக, இறைவன் மீட்பு திட்டம் நிறைவேறுவதற்காக எவ்வளவோ துன்பங்களை வியாகுலங்களை அனுபவித்தார். அவரை போன்று நாமும், இறைவனின் தாயை போன்று நாமும் அப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்து இறைவனின் திட்டம் நிறைவேற உழைக்க வேண்டும். அதுதான் ஒரு இடத்துல கர்நாடகா மாநிலத்தில், கர்நாடகாவில் பாகுபலின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனை பாகுபலின்னு அழைப்பாங்க. ஆனால் அவன் அந்த பாகுபலி அப்படிங்கும்போது அவனுடைய பேர் கர்நாடக மாவட்டத்தில், கர்நாடக மாநிலத்தில் சஹார தாலுக்காவில் உள்ளது செட்டிசாரா கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பவன்குமார் என்ற 15 வயது சிறுவன் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றார். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பவன்குமாரை பாகுபலி என்று அழைப்பார்கள். ஏன் அழைக்கிறாங்கன்னாக்க, இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனுடைய தாய் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் கிணற்றில் இறைத்து தண்ணீர் கொண்டு வருவார். அந்த தண்ணீரை தான் இவர்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த 15 வயது சிறுவனாக இருந்தவன் தன் தாய் தினமும் அரை மைல் தூரம் சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகின்றாரே. ஒரு முறை அவர் சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவதற்கு 2 மணி நேரம் ஆகுமா. அந்த 2 மணி நேரம் இது ஒரு துயரமாக, ஒரு வியாகுலமாக என்னுடைய தாய்க்கு இருக்கின்றதே. இந்த துன்பத்தை நான் எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த பவன்குமார் என்ற இந்த மாணவன், 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவன், 15 வயது மாணவன், தன்னுடைய பள்ளி விடுமுறை நாளிலே வீட்டிற்கு பின்னால் இருக்கின்ற தோட்டத்திலே ஒரு சிறிய கிணற்றை வெட்டினானாம். அந்த கிணறை வெட்டி கொண்டே இருக்கிறான். ஆனால் தண்ணீர் வரவில்லை. இப்படியே பல
வெட்டும்போது பல பேர் சொல்கிறாங்க, எதுக்கு இந்த கிணத்தை வெட்டுற, நீ வெட்டாத, இவ்வளோ கஷ்டப்படாதன்னு சொல்கிறாங்க. அவனுடைய தாயும் சொல்லுகின்றார், கவலைப்படாதே, நான் சென்று எடுத்து வருகின்றேன் தண்ணீரை, நீ கவலைப்பட, நீ எதுவும் செய்ய வேண்டாம், துன்பப்பட வேண்டாம், விட்டுவிடு என்று தாயும் சொல்லுகின்றார். இருந்தாலும் இவன் கேட்கவில்லை. தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு தனி ஆளாக அந்த கிணத்தை வெட்டி கொண்டே இருக்கின்றான், தோண்டி கொண்டே இருக்கின்றான். அவன் 35 அடிகள் தோண்டுகின்றான், தண்ணீர் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவனுக்கு கை ஒடிந்து விடுகிறது, கை முறிந்து விடுகிறது. அதையும் அவர் பொருட்படுத்தாமல் அந்த வேலையை செய்கின்றான். இறுதியாக அதை விட்டுவிடாமல் கிணறு தோண்ட தெரிந்த இருவரை தன்னுடைய துணைக்கு அழைத்து கொண்டு திரும்ப ஒரு 10 அடிகள் கிணறை தோண்டுகின்றான். அங்கு தண்ணீர் கிடைக்கின்றது. தண்ணீர் கிடைத்தவுடனே அதிலிருந்து தாயினுடைய அந்த வியாகுலத்தை, துன்பத்தை போக்குகின்றான் அந்த சிறுவன். ஆம் சகோதர சகோதரர்களே, இன்று பிள்ளைகள் பெற்றோருடைய துன்பத்தை போக்க வேண்டும், பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் வியாகுலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்று பிள்ளைகள், பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருக்க, அவருடைய துன்பங்களில் பங்கெடுக்க தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தருணங்களிலே நம்ம பெற்றோர்களையும் நம்முடைய தாய்மார்களும் படுகின்ற துன்பங்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்த அவர்களுக்கு அந்த துன்பத்தை அவர்களுக்கு குறைத்து நாம் அவரோடு உடனிருந்து செயல்படும் போது அவர் துன்பமான வாழ்க்கையானது அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட அதிக ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுக்கும். என் தாயின் துன்பத்தை துடைக்க நான் தயாரா? என் பெற்றோரினுடைய கஷ்டங்களுக்கு நான் துணையாக இருக்கின்றேனா? அல்லது நான் மீண்டும் மீண்டும் மேலும் அதிகமான கடன் சுமைகளை, துன்பங்களை கொடுத்து அவர்களை நான் ஆழ்த்துகின்றேனா? அவர்களுடைய வியாகுலத்தை அதிகரிக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆனால் இன்றைய தினத்திலே நாம் அனைவரும் மரியா பெற்ற அந்த 7 வியாகுலங்களையும் நினைத்து, நமது வாழ்விலும் இருக்கின்ற வியாகுலங்களை நினைத்து நாம் அனைத்தையும் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் அருள் வரங்களை பெற நாம் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமீன். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை அன்பு பாதையில் படி நடந்தே அடியோர் வாழ்விட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை அன்பு பாதையில் படி நடந்தே அடியோர் வாழ்விட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீ தீரே எமை மீட்டீ ரசகுணத்து எப்பொழுதும் வாழ்கிறைவனி ஏற்றதை வழிகள் உமரந்தை என் வீட்டவை ஆட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் படி நடந்தே அடியோர் வாழ்விட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே. இதோ இந்த வேளையானது
ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளையும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளையும் இந்த நேரத்திலே நாம் அனைவரும் சமர்ப்பிக்க இருக்கின்றோம், ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். அன்னை கன்னி மரியாள் கடவுளுடைய தாயாக, கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே ஒரு பங்காளியாக அவள் இந்த உலகத்தில் கடவுளுடைய திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றி அவர் இந்த மானிட உலகத்தை மீட்பதற்காக தன்னை முழுமையாக கையளித்தவள் அன்னை கன்னி மரியாள். அந்த அன்னை இந்த உலகத்திலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே அவள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இந்த உலகத்திலே அன்னை கன்னி மரியாளை போல எந்த ஒரு பெண்மணியும் எந்த ஒரு மனிதனும் துன்பப்பட்டிருக்க முடியாது. 7 வியாகுலங்கள் தன்னுடைய பிறப்பு முதல் அவள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரை அன்னை கன்னி மரியாள் பல சூழ்நிலைகளிலே பல வேளைகளிலே அவளுடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்காக, இந்த மானிட உலகத்தின் மீட்புக்காக, கடவுளுடைய மகிமைக்காக, கடவுளுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றுவதற்காக அவள் பல பாடுகளை பல துன்பங்களை தன் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்பும் அவள் அனுபவித்தாள். இதோ இந்த அன்னை கன்னி மரியாள் தன்னுடைய பாடுகள் வழியாக நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் படக்கூடிய அனைத்து துன்பங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தாயாக அவள் இருக்கின்றாள். வேளாங்கண்ணி அன்னையாக இருக்கின்றாள், ஆரோக்கிய அன்னையாக இருக்கின்றாள், லூர்து நாயகியாக இருக்கின்றாள், பாத்திமா மாதாவாக இருக்கின்றாள், கார்மெல் மாதாவாக இருக்கின்றாள். இன்னும் இந்த அன்னை கன்னி மரியாள் பரலோக பூலோக ராக்கினியாக இருந்து நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் மறிந்து பேசுகின்றாள். இதோ எனக்கு பிரியமான ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இதோ இது ஒரு முக்கியமான வேளை. இயேசு நம் மத்தியிலே இருக்கின்றார். இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். இயேசு நம்முடைய கூக்குரலை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம் இப்பொழுது நம்முடைய வேதனைகளை அவரிடத்திலே கூறிக்கொண்டிருக்கிறோம். அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். செவிகளை கொடுத்தவர் கேளாதிருப்பாரோ? நமக்கு கண்களை கொடுத்தவர் நம்முடைய துன்பங்களை பார்க்காமல் இருப்பாரோ? ஆம் சகோதர சகோதரிகளே, இயேசுவை நோக்கி இந்த நேரத்தில் உங்களுடைய மன்றாட்டுகளை இப்பொழுது நீங்கள் எடுத்து வையுங்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக உங்களுடைய தேவைகளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக, உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். கேளுங்கள், கொடுக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். நாம் அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். நாம் அவரிடத்திலே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். இதோ இந்த நேரத்தில் ஒரே மனதோடும் ஒரே உள்ளத்தோடும் ஒரே ஜெப உணர்வோடும் நீங்கள் உங்களுடைய தேவைகளை எடுத்து கூறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை குறித்து நீங்கள் ஒரே மனதோடும் ஒரே உள்ளத்தோடும் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த தேவையை ஆண்டவர் தான் பூர்த்தி செய்வதாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். நமது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறியக்கூடிய ஆண்டவர். நாம் கேட்காமலே நமக்கு எது தேவை என்பதை உணர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த அன்றாட உணவு என்பது வெறும் உணவல்ல, மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கை தேவைகளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பவராக இருக்கின்றார். இதோ என் சகோதரனை சகோதரியே, கண்ணீரோடும் கவலையோடும் இந்த நேரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவிடத்திலே உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. இயேசுவிடத்திலே உன்னுடைய துன்பங்களையும் வேதனைகளையும், உன்னுடைய குடும்பத்தில் யாராவது நோயால் இருக்கிறார்களா? உன்னுடைய குடும்பத்தில் யாராவது சுகமில்லாமல் இருக்கிறார்களா? உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது தேவை இருக்கிறதா? எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே
ஆண்டவரே, ஏதோ இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, வேலையை இழந்து இந்த கொரோனா காலத்தில் செய்து கொண்டிருந்த வேலையை இழந்து குடும்பத்திலே ஆண்டவரே வேலை இல்லாமல் சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையை தேடிக்கொண்டிருக்கின்ற அநேக மக்களை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே, நீதாமே நல்ல வழியை காட்டும். ஆண்டவரே, நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீதாமே தேடி தரும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகமே இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி மிகவும் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீதாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு ஒரு வேலையை தாங்க ஆண்டவரே, வேலையை தேடி தாங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க. இரண்டாவதாக, இந்த நேரத்தில் உங்களுடைய உடலிலே ஏதாவது ஒரு நோயினால் நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய கால் வலியாக இருக்கலாம், உங்களுடைய தலை வலியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கண் வலியாக இருக்கலாம், அல்லது முட்டு வலியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு புற்றுநோய் கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடலிலே ஒரு காயமாக இருக்கலாம். ஏதோ இந்த நேரத்தில் குணமளிக்கும் ஏவிடத்தில் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்தில் உங்களுடைய உடல் நோயை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, முட்டு வலியால் வேதனைப்படுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய தலை வலியால் என்னால் உறங்கக்கூட முடியவில்லை ஆண்டவரே, என்னால் இந்த வேலை செய்ய முடியவில்லை ஆண்டவரே, தொடர்ந்து எனக்கு தலைவலி இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, உறக்கமில்லாமல் இரவு முழுவதும் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தாரும் ஆண்டவரே, ஓய்வை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பயத்தினாலும் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே, எனக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொல்லி மன உளைச்சலினால் என்னுடைய வாழ்க்கையிலே தவறான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ இந்த நேரத்தில் நீரே ஆண்டவரை என்னை முழுமையாக ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். கேளுங்கள், உங்களுக்கு நான் கொடுப்பேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பேர் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள், ஆயிரம் பேர் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். பலவித நோயினாலும், பலவித அசுத்த ஆவிகளினாலும், பலவித கஷ்டங்களினாலும், துன்பங்களினாலும், துயரங்களினாலும் இயேசுடைய பாதத்திலே அவர்கள் வந்து விழுந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை முழுமையாக ஆசீர்வதித்தார். எங்கள் ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வனாக இருக்கின்ற ஆண்டவரே, அந்த குருடன் ஆண்டவரே, நாசரேத்து இயேசுவே, என் மீது இரக்கம் ஐயம் என்று அவன் கத்தினான். ஆண்டவர் இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பினான். ஆண்டவர் இயேசு விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஆண்டவரே, யாருமே சுகப்படுத்த முடியாத அளவுக்கு நோயினால் அவதிப்பட்ட ஒரு பெண்மணியை ஆண்டவர் எல்லாமே சுகப்படுத்தினார். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நோய்களும் உமக்கு தூசியை போன்றது ஆண்டவரே. உன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த நோயும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஆண்டவரே. ஒரு நொடி பொழுதிலே மரித்தவர்களுக்கு நீர் உயிரை கொடுக்க முடியும் ஆண்டவரே. மரித்தோரை நீர் உயிர்ப்பிக்க முடியும் ஆண்டவரே. லாசரை உயிர்ப்பித்திரே, இறந்த அந்த சிறுமியை உயிர்ப்பித்திரே ஆண்டவரே. அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்ட அந்த ஒரு இளைஞனை நீதாமே அந்த அசுத்த ஆவியில் இருந்து முழுமையாக விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. இன்னும் எவ்வளவோ புதுமைகள், எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து மக்களுக்கு வந்தது ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இதோ ஒப்புக் கொடுக்கிறோம், முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்துக்குரியவர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் இயேசுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நோய்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே பொறுப்படுத்திக் கொள்ளும்.
இயேசுவே, நீர் எங்களுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக இயேசுவிடத்துல நம்முடைய முழுமையான நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துவோம். நம்பிக்கையோடு ஜெப வல்லமையோடு இயேசுவே எங்களை சுகப்படுத்தும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே
இயேசப்பா, உம்மை விட்டு நாங்கள் அகன்று போக மாட்டோம். ஏனென்றால் உண்மையிலேதான் எங்களுக்கு முழுமையான சந்தோஷமும் முழுமையான வாழ்வும் முழுமையான அமைதியும் எங்களுக்கு கிடைக்கும். நிலை வாழ்வை பெறக்கூடிய வழியும் உம்மிடமே உள்ளது. நிலை வாழ்வை பெறக்கூடிய சத்தியமும் நீரே. நிலை வாழ்வை பெறக்கூடிய வாழ்வும் நீராக இருக்கின்றீர் ஆண்டவரே. என் வழியாக அன்று எவனும் பரம தந்தையிடம் செல்ல முடியாத என்னுடைய தசையை கொண்டு என்னுடைய ரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளான். நானே அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் என்று உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இதோ இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மையே தயார்படுத்துவோம். துதி புகழ்ச்சி இறை வார்த்தை வழியாக, இறை வேண்டல் வழியாக ஆண்டவரை முழுமையாக நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் இப்பொழுது அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மையே நாம் தயார் செய்வோம். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். இயேசுவே, நாங்கள் வடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று அந்த சீடர்கள் இயேசுவிடத்தில் கூறியது போல நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். நீர் மெய்யான தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை ஒரு நாள் நீங்கள் முழுமையாக நீக்கி எங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். உங்களிலே எத்தனை குடும்பங்கள் சாட்சி நீங்கள் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை அந்த துன்பத்திலிருந்து தூக்கி அவர் விட்டிருக்கின்றார். என் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தது, என் குடும்பம் மிகவும் வேதனையில் இருந்தது, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டை சச்சரவோடு அசுத்த ஆவிகள் எங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்தது. இயேசுவை நம்பினோம், கடவுளை நம்பினோம், கடவுளிடத்திலே ஜெபித்தோம், கடவுளிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்தோம். ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அப்படியே எங்களை வெறுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தோம். இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் சாட்சி சொல்ல காத்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக நம் ஆண்டவர் உண்மையான ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், சத்தியத்தின் ஆண்டவர் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒரு குடும்பத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார். அந்த உடன்படிக்கையை காக்கின்றவர் நம் ஆண்டவர். உன்னை தூக்கி விடுவார், உன்னை தூக்கி நிறுத்துவார். உன் சகோதர சகோதரிகள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்களா? உன்னை கேவலப்படுத்துகிறார்களா? கேலியாக பேசுகிறார்களா? உன்னை காரி துப்புகிறார்களா? தயங்காதே, கவலைப்படாதே, அகமகிழ்ந்து களிகூற. ஏனென்றால் தேவன் உன்னோடு இருக்கிறார். சொல், என் ஆண்டவர் இயேசு என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் இந்த உலகத்திற்கு அஞ்சேன் என்று சொல். மாண்புயர் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை
விண்ணக உணவான உத்தரகுமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்கள் மீட்பராக இந்த நற்கருணையில எங்களுக்கு விட்டு சென்றீரே. அவர் வழியாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த உலக தீமைகள் அனைத்திலிருந்தும் நோயிலிருந்தும் நொடியிலிருந்து பாதுகாத்து உம்முடைய முழுமையான இரக்க பெருக்கத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு நல்வாழ்வு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லா நோயாளிகளையும் முழுமையாக நோயிலிருந்து விடுதலை கொடுத்து நல்வாழ்வு அளித்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் சக்தியுள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர். எனவே அந்த சக்தியும் வல்லமை நிறைந்த அந்த ஆண்டவரை இந்த இறுதி பாடல் வழியாக நாம் அனைவரும் போற்றி புகழ்ந்து, ஆண்டவரே எங்களுக்கு சக்தியாக இருந்து எங்களை நீதாமே இவ்வுலக தீமையிலிருந்தும் அசுத்த ஆவிகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் அனைவரும் இந்த இறுதி பாடலை பாடுவோம். ஜீவநாயகா
இயேசு வாழ்க